நண்பர்களே, எல்லோருக்கும் வணக்கம். இது தமிழ் ஸ்டோரி பாக்ஸ். இன்றைய வேகமான வாழ்க்கையில் மன அமைதி எங்கே தொலைந்தது என்று தேடுகிறவர்களுக்காக ஒரு பழமையான முனிவரின் ஞானக்கதை. ஒரு ஆழ்ந்த மூச்சு விடுங்கள், உங்கள் மனதை சற்றே தளர விடுங்கள். இந்த கதை மெதுவாக உங்களுக்குள் பயணிக்கட்டும். ஒரு காலத்தில் மலை அடிவாரத்தில் வாழ்ந்தார் ஒரு முனிவர். அவரது குடிலுக்கு அருகே ஒரு பரபரப்பான சந்தை, போர் வீரர்கள் பயிற்சி செய்யும் மைதானம் மற்றும் எப்போதும் சத்தமிடும் ஒரு கிராமம் இருந்தது. ஒரு நாள் அவரது மாணவர்கள் கேட்டார்கள், முனிவரே, இவ்வளவு சத்தமும் குழப்பமும் இருக்கும் இடத்தில் நீங்கள் எப்படி இவ்வளவு அமைதியாக இருக்கிறீர்கள்? முனிவர் மெதுவாக புன்னகைத்தார். அவர் ஒரு கிண்ணத்தில் தண்ணீர் நிரப்பி அதை ஒரு மாணவனின் கையில் கொடுத்து சந்தை வழியாக நடக்கச் சொன்னார். ஒரு துளி கூட சிந்தக்கூடாது என்று மட்டும் கூறினார். சுற்றிலும் சத்தம், கூச்சல், கூட்ட நெரிசல். ஆனால் அந்த மாணவனின் கவனம் முழுவதும் தண்ணீரின் மீதே இருந்தது. திரும்பி வந்த பின் முனிவர் கேட்டார், சந்தையில் நீ என்ன பார்த்தாய்? மாணவன் பதிலளித்தான், எதையும் கவனிக்கவில்லை முனிவரே, என் கவனம் தண்ணீரில்தான் இருந்தது. அப்போது முனிவர் சொன்னார், வாழ்க்கையும் இப்படித்தான். சத்தத்தை நிறுத்த முடியாது, ஆனால் கவனத்தை நாமே தேர்ந்தெடுக்கலாம். ஞானத்தின் பொருள் மன அமைதி என்பது மலைகளில் மட்டும் கிடைப்பது அல்ல. அலுவலக அழுத்தம், குடும்ப பொறுப்புகள், பணச்சிந்தனை, சமூக ஊடக குழப்பம், இவை அனைத்தும் வாழ்க்கையின் ஒரு பகுதியே. ஆனால் நம் கவனம் எங்கே இருக்கிறதோ அங்கேதான் நம் மனமும் இருக்கும். இன்றைய வாழ்க்கைக்கு முனிவரின் 3 எளிய வழிகள். ஒரு நேரத்தில், ஒரு வேளை சாப்பிடும்போது, முழு கவனத்துடன் சாப்பிடு, பேசும்போது உண்மையாக கேள். இதுவே ஆன்மீகத்தின் எளிய வடிவம். நண்பர்களே, குழப்பம் உலகத்தில் இருக்கும், ஆனால் அமைதி உங்களுக்குள் தான் உருவாக வேண்டும். அமைதி வெளியில் இல்லை, உங்கள் கவனத்தில்தான். இந்த கதை உங்கள் மனதை தொட்டிருந்தால் லைக் செய்யுங்கள், கமெண்டில் அமைதி என்று எழுதுங்கள். தமிழ் ஸ்டோரி பாக்ஸை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மீண்டும் ஒரு ஞானக் கதையுடன் சந்திப்போம். வணக்கம்.